ஹாய் காய்ஸ், இது நம்ம டிபி மேக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராகன் பால் எபிசோட் 4 எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன எபிசோடில் புல்மாவுக்கு ட்ராகன் பால் கிடச்சிருச்சு. அப்புறம் இன்னும் 2 ட்ராகன் பால் தான் கிடைக்கணும். கிடச்சிச்சுன்னா ட்ராகன் சென்ட்ரானை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அந்த எபிசோட கண்டினியூட்டி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பேர் யாம்சா த டெசர்ட் பண்டிட், எபிசோட் 4. நம்ம புல்மா, கோகு, ஊலாங் எல்லோரும் அப்படியே ஒரு ஷிப் மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஊலாங் கேட்பார், என்னை எதுக்கு இப்போ கூப்பிட்டு வரீங்க அப்படின்ட்டு. புல்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது உருமாறுறக்கு, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கோகு கேட்பார், புல்மா வழியெல்லாம் தெரியல அப்படின்ட்டு. புல்மா மேப் எடுத்து பார்த்துட்டு ஃபயர் மவுண்டனுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. அப்படியே ஊலாங் ஷாக் ஆகிட்டு சொல்லுவார், ஃபயர் மவுண்டனா? அங்கே ஒரு அரக்க மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் ஆக்ஸ் கிங்கு, அவன் கையிலெல்லாம் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அவன் ரொம்ப மோசமான அப்படின்ட்டு ஊலாங் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம புல்மா சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கோகு இருக்கால அப்படின்னு சொன்னதுக்கு, நான் தப்பிச்சு போக போகிறேன் அப்படின்ட்டு மீனா மாதிரி துள்ளிடுவார். அப்படியே அந்த கடல் அந்த ரிவருக்குள்ளே கோகு விட்டு வர உள்ளே போய் பார்ப்பார். வெளியில் வந்துட்டு புல்மா அவன் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே புல்மா வந்து தூண்டில் மீன் தூண்டில் என்னமோ கட்டி விட்டுட்டு தூக்கி போடுவார். ஊலாங்கும் மாட்டிப்பான். அப்புறம் ஊலாங்க நம்ம கோகு பிடிச்சிடுவார். இனிமேல் தப்பிக்க முயற்சி பண்ணால் அவ்வளோதாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பசிக்குதுன்னு கேட்டதுக்கு புல்மா ஒரு மாத்திரை தருவாங்க. அதை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ருவாங்க. சரி நிற்கலான்ட்டு கரை ஏறி நிற்பாங்க. புல்மா தேடுவாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கேப்சூலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை காணாமல் போச்சு. கேப்சூல்னால் அதுதான் அந்த ஒரு கேப்சூல் போட்டால் வீடு வரும், இன்னொன்றுக்கு பைக்கு வரும், அந்த மாதிரி அப்படின்ட்டு நம்ம புல்மா புலம்பிகிட்டு இருப்பாங்க. இப்படின்ட்டு கோகுக்கிட்ட அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா நம்ம ஊழா வந்து தப்பிச்சு ஓடிடுவார். அப்புறம் கோகு வந்து தேடுவார், காணுமே அப்படின்ட்டு பார்த்துட்டு, இரு அவன் கண்டிப்பாக இப்படி வந்துடுவான் பாரு அப்படின்ட்டு புல்மா பிகி 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 அப்படிம்பாங்க. என்னென்னு பார்த்தா பீயில் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த மாத்திரை போட்டவங்களுக்கு நிற்காமல் பாத்ரூம் போகும். சரி நான் ஒத்துக்கிற, தப்பிச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புல்மா வந்து நீ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகு வண்டியா, அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு புல்மா சொன்னதுக்கு ஒரு வண்டியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. அந்த வண்டியில் புல்மா உட்காந்துன்னு வண்டி உள்ளே போயிடும். அதுவும் இல்லாமல் ஊலாங் சொல்லுவார், அதுவும் இல்லாமல் எனக்கு 5 நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும், போகிறது ரொம்ப கஷ்டம், நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்புறம் அங்கே பார்த்தா மொட்டை வெயிலில் போயிட்டுருக்காங்க. அது பார்த்தா டெசர்ட் மாதிரி தெரியுது. நம்ம புல்மா ஊலாங்கெல்லாம் மூச்சு வாங்கி நடந்துட்டுருக்காங்க. கோகு எனக்கு டயர்டே ஆகலையே, நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துருவாங்க. நான் கொண்டா ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு புல்மா வந்து போய் தூங்கிடுவாங்க ஒரு நல்லதான இடத்துல. ஊலாங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் புவர்னு ஒரு க்ரீச்சர் வந்து இவங்க பண்ணுற தூரத்துலேருந்து பார்த்துட்டு யாம்சான்னு ஒருத்தங்கிட்ட போய் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது இந்த யாம்சாங்கிறவன் யாருன்னா டெசர்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். வரவங்க இந்த டெசர்ட்டுக்குள்ளே வரவங்கெல்லாம் வழிப்பறி பண்ணி அவங்க பொருள் சாப்பாடெலாம் பிடிங்கிடுவான். அப்புறம் வண்டியை தூக்கிட்டு நம்ம தலைவர் வரா, உங்ககிட்ட இருக்கிற பொருளை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு காமெடியான இன்சிடென்ட் நடக்காது. என்னென்னா ஊலாங் சொல்லுவார், இவன் முன்னாடியே பார்த்துருக்கேன், இவனோட ஸ்நாக்ஸ்லாம் நான் பிடிங்கி சாப்பிட்ருக்கேன், இவன் நல்லா அடிச்சிருக்கேன், இவன் ரொம்ப பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. யாம்சா கிட்ட, யாம்சா இவன் சும்மா விடாத, இவன் எப்போ பார்த்தாலும் என்னை வம்பிழுத்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து ஊலாங் வந்து கோகு இவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் விழுந்துட்டு, நீ இவனை அடி, இவன் எப்போ பார்த்தாலும் என்னை வம்பிழுத்து இவனை அடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்பார். அதுக்கு ஊலாங் இல்லை இவன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாமல் நம்ம புல்மா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம யாம்சா வந்து ஒரு கத்தியோட இதை தூக்கி போடுவார். அப்புறம் கோகு வந்து அதை மேலே பார்த்துட்ருப்பார். அது மேலே போய் சுற்றிட்டு இருக்கோம். அப்போன்னு பார்த்து அந்த யாம்சா கூட்டிருக்கிற கிரியேச்சர் வந்து அதை பிடிச்சிரும். கோகு வெட்ட வரும்போது கோகு குதித்து அப்படியே யாம்சா மேலே இந்த ஃபைட் நல்லா சீரியஸாகவே இருக்கும். குதிச்சுட்டு போயிட்டு இருப்பார். அப்படியே தரையில் கை வைப்பார். அப்போ விடுவாரா நம்ம யாம்சா, அப்படியே வெட்ட வராரு. மறுபடியும் பார்த்தா அந்த கிரியேச்சர் மேலே வெட்டி இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். அப்போ நம்ம கோகு அவரோட அந்த குச்சி பவர் போல் எடுத்து அடிக்க வராரு. யாம்சாவும் பார்த்துட்ருப்பார், என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பவர் போல் கொஞ்சம் பெருசாக்குவார். அப்படியே யாம்சாவை அப்படியே தள்ளிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிடும். யாம்சாவை அப்படியே கீழே விழுந்துடுவாங்க. இருவுனை அப்படின்ட்டு கொஞ்சம் பெண்டாகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. பெண்டாகிற மாதிரி ஆகி இவருக்கு உல்ஃப் டெக்னிக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது உல்ஃப் மாதிரி இவரோட பவரு. உல்ஃப் மாதிரி அப்படியே வராரு. அப்படியே வேகமாக உல்ஃப் மாதிரியே காமிக்கிறாங்க அவரை.
அப்படியே கோகு மேலே வந்து பாயிறாரு. ஒரே ஒரு கிக் விட்றாரு. கோகு போய் பறந்து போய் விழுகிறதுக்கு முன்னாடியே நல்லா புரண்டி விட்டுறாரு மூஞ்சிலெல்லாம். அப்புறம் பில்லராக போய் உடச்சிக்கிட்டு நம்ம கோகு விழுந்துடுறாரு. அப்புறம் ஊலாங் வந்து பயந்துட்டு நான் தப்பிச்சு போகிறப்பா அப்படின்ட்டு ஒரு கொசு மாதிரி மாதிரி வருவார். அப்புறம் நான் இவனை பார்த்துக்கிறேன் யாம்சா அப்படின்ட்டு நம்ம புவர் வந்து ஒரு கொசு அடிக்கிற மாதிரி இருக்கும்ல மாதிரி அவர் அடிச்சிடுறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் யாம்சா மிரட்டி கேட்ட உடனே ஒரு கேப்சூலை வந்து தந்துடுவார். அந்த போட் கேப்சூலை கொடுக்காத அப்படின்ட்டு வந்து கோகு வந்து ஒரே பஞ்ச் பண்ணுவார். ஸ்டோன் பேப்பர் சிசருன்ட்டு. ஸ்டோனுன்ட்டு கையில் குத்திட்டு சிசருன்ட்டு கண்ணில் குத்திடுவார். பேப்பருன்ட்டு மூஞ்சில் அடித்து தள்ளி விட்டுருவார். அப்புறம் நம்ம யாம்சா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஓடி வருவார். கோகு எனக்கு ரொம்ப பசிக்குதே இப்போ இந்த நேரம் பார்த்து அப்படின்ட்டு இருப்பார். அப்போன்னு பார்த்து நம்ம புல்மா எழுந்திரிச்சிருவாங்க. புல்மா எழுந்திரிச்சு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்துட்ருப்பாங்க. யாம்சா புல்மாவை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறாரு சிலை மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் வந்து என்னாச்சு யாம்சா அப்படின்னு அந்த மிருகம் கேட்டதுக்கு இப்போ வேணாம் இவங்களை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யாம்சாவும் அந்த ஸ்பீசியஸு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு புல்மா பேசிகிட்டு இருப்பாங்க. யாம்சா போயிட்டு அவர் பிளேஸில் சொல்லிகிட்டு இருப்பார். இவங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு புவர்கிட்ட வந்து நம்ம யாம்சா சொல்லிட்டுருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட கண்டினியூட்டி அடுத்த எபிசோட்லாம் தெரிய வரும். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிபி மேக்ஸ் தமிழ். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ். ஸ்டே சேஃப். பாய்.